வணக்கம்யா பிள்ளைங்களா. ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ரேடிங் ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தர சீரீஸில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் எப்படி சொல்லித்தரேன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளால ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா போய் கமெண்ட்டில் போய் பாருங்கள். இந்த வீடியோ கமெண்ட்லாம் என்ன மாதிரி தமிழ்நாட்டில் சொல்லித்தரவே ஆள் இல்லை. அதை நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஓகேவா? என்னடா இவன் ரொம்ப ஓவரா பேசுறான் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நான் கொஞ்சம் அப்பப்ப வந்து மாதிரி நார்சிஸ்டிக்கா மாறுருவேன். அது என்னன்னு தெரியல. ஏதோ பிரச்சனை போல எனக்கு. பொண்ணா பாருங்க, இல்ல வேற ஏதாவது யூடியூப் சேனல் பாருங்க. ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 3 வீடியோ பார்த்தே ஆகணும். இந்த பிளேலிஸ்ட்ட வந்து நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து நான் கத்துக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நான் ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஒரு பிளேலிஸ்ட்ட பாருங்க. திஸ் ஆல் வாட் யூ நீட் கைஸ். ஸோ வந்து வீடியோக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ள டைரக்ட்டா போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்விங்குனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்விங் ஐனா என்னன்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சா தான் நம்மளால மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்விங்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ஸ்விங்னா ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்விங்கா இருக்கும். தெரிதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஒரு பை கேண்டில். ஒரு பை கேண்டில்னு இதுவும் வந்து ஒரு பை கேண்டில். இது வந்து ஒரு செல் கேண்டில். ஓகேவா? ஒரு ஸ்விங்னா 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஒரு ஸ்விங் ஐனா ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். விக்குனா என்ன? பாடினா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ வந்து நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஸோ பாடி, விக் ஒரு 3 கேண்டில் வரைஞ்சிருக்கேனா, 3 கேண்டிலுக்கு பாடி, விக் இருக்கு. இதுதான் விக்கு, இதுதான் பாடி. நீங்க போன வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எனக்கு போன வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 கேண்டில் இருக்கு. ஒரு ஸ்விங் ஐனா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன். இந்த மாரி ஒரு 3 கேண்டில் இருக்கணும். இந்த 3 கேண்டில்ல இருக்க நடுவுல இருக்க கேண்டில், முன்னாடி இருக்க கேண்டில் ஐய விட, பின்னாடி இருக்க கேண்டில் ஐய விட, நடுவுல இருக்க கேண்டிலோட ஐ வந்து பெருசா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாரி இருந்தா இது ஒரு ஸ்விங் ஐ. அ ச கை. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்விங் ஐ. இப்ப இதுவே திருப்பி போட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்விங் லோ கிடைக்கும். பாருங்க. தெரிதா உங்களுக்கு? ஸோ இங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்விங் லோ கிடைக்கும். ஸோ ஸ்விங்னா என்ன? 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஸ்விங் ஐனா நடுவுல இருக்க கேண்டிலோட ஐ வந்து இந்த 2 முன்னாடி இருக்க கேண்டில், பின்னாடி இருக்க கேண்டில் ஐயோட மேல இருந்தா இது ஒரு ஸ்விங் ஐ. இதுவே ஸ்விங் லோனா நடுவுல இருக்க கேண்டிலோட லோ வந்து முன்னாடி இருக்க கேண்டில், பின்னாடி இருக்க கேண்டிலோட லோவோட ரொம்ப கீழ இருந்தா இது ஒரு ஸ்விங் லோ. ஐஎன் லோ. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்விங் ஹை அண்ட் லோனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அத எடுத்து வச்சுப்பா. இதான் ஸ்விங் ஹை. நடுவுல இருக்க கேண்டில். அப்ப அதே ஆம். இந்த தெரிதா உங்களுக்கு? என்னடா எது எதுக்குள்ளயோ போகுது. ஸோ நடுவுல இருக்க கேண்டிலோட ஐ வந்து முன்னாடி இருக்க கேண்டில், பின்னாடி இருக்க கேண்டில் 2 ஐக்கு மேல இருந்தா ஸ்விங் ஹை. நடுவுல இருக்க கேண்டிலோட லோ வந்து முன்னாடி இருக்க கேண்டில், பின்னாடி இருக்க கேண்டில் 2 கேண்டிலோட லோவோட கீழ இருந்தா இது ஒரு ஸ்விங். என்ன ப்ரோ இத வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு ட்ரேடிங்ல பேசிக்கான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் இதான். ட்ரேடிங்கு முக்காவாசி நீங்க இத வச்சு தான் பண்ணுவீங்க. இத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னதுல்ல, இதுதான் ஸ்விங் ஹை, இதான் ஸ்விங் லோ. இதுக்கு அடுத்தது போக போக நம்ம லிக்விடிட்டினா என்னன்னு பார்ப்போம். அப்போ ஃபுல்லா இத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ட்ரேடிங்ல எது இருக்கோ இல்லையோ இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் இத பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும்.
அண்ட் இதுலயே உங்களுக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கும் ஸ்விங் ஐஸ் வந்து. இது இருக்கா இந்த கேண்டில்லே வந்து உங்களுக்கு வந்து 2 கேண்டிலோட ஐயும் ஒரே இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ 2 கேண்டிலோட ஐயும் வந்து ஒரே இடத்துல உங்களுக்கு. இது மாரி இருந்தா நீங்க இத ஸ்விங் ஐன்னு பார்க்கக்கூடாது. இது ஒரு ஐ ஈக்குவலைஸ் ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ஈக்குவலைஸ் இந்த மாரி இருந்தா. இது நம்மளுக்கு வந்து ஸ்விங் ஐயா, இது வந்து நமக்கு ஈக்குவலைஸ். இது வந்து நமக்கு ஈக்குவலைஸ் இந்த மாரி இருந்தா. இந்த 4 கேண்டில் இருக்கும். அதுல வந்து 2 கேண்டிலோட இது வந்து ஒரே இடத்துல ஐ இருந்தா ஈக்குவலைஸ் இது. இதோ பாருங்க சிமிலரா ஒரே இடத்துல இருக்கா அந்த 2 ஐயும். அப்போ வந்து நம்ம ஸ்விங் ஐயாவும் டிஃபைன் பண்ண முடியாது. ஈக்குவல் ஐயாவும் நம்ம வந்து இத டிஃபைன் பண்ணுவோம். ஸ்விங் ஐயோட இது பவர்ஃபுல் ஓகேவா? ஸ்விங் ஐயோட இந்த ஈக்குவலைஸ் பவர்ஃபுல். அதே மாரி இங்க வந்து இதுவும் வந்து ஒரே இடத்துல இருந்தா இது ஈக்குவல் லோஸ். ரெடி ஈக்குவல் லோஸ். உங்களுக்கு வந்து அந்த பை கேண்டிலா, செல் கேண்டிலா, புல்லிஷ் கேண்டிலா, பேரிஷ் கேண்டிலாலாம் மேட்டர் இல்ல. இந்த ஐ 2மே ஒரே இடத்துல இருக்கா? அதுதான் உங்களுக்கு. நான் வந்து என்ன ப்ரோ நீ இஷ்டத்துக்கு வரையிற அப்படின்னு கேட்டா, இது வந்து கலர் இந்த கேண்டில் கலர் புல்லிஷ் கேண்டில், பேரிஷ் கேண்டில்லாம் மேட்டர் இல்ல. ஸ்விங் ஐனா ஐ வந்து மேல இருக்கணும். அதுதான் ஸ்விங் ஐ. இதுவே ஈக்குவல் ஐனா 2 கேண்டிலோட ஐ வந்து மேல இருக்கணும். அதுதான் மேட்ரு. மத்தபடி அது கேண்டில் என்ன கேண்டில், புல்லிஷ் கேண்டிலா, பேரிஷ் கேண்டிலா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. வீடியோ வந்து லென்த்தா போகுதுன்னு நான் வந்து எடிட்ல வந்து தேவையில்லாத பாட்டெல்லாம் ட்ரிம். இது வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவல் லோஸ். நம்மளுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? அதோட இது பவர்ஃபுல் அவ்வளோதான். பவர்ஃபுல்னா எந்த மாதிரி ப்ரோ பவர்ஃபுல்னு சொல்றீங்கன்னா? அப்படின்னா ஸ்விங் ஐனா இந்த ஐஸ் அண்ட் லோஸ் வந்து நம்மளுக்கு லிக்விடிட்டின்னு சொல்லுவோம் நம்ப. நம்ப அதுக்குள்ள போ வேணாம். ஸோ இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து நான் உங்களுக்கு இத எடுக்கும், அத எடுக்கும்னு நான் சொல்லவே இல்ல. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்க உங்களுக்கு ஐஸ் அண்ட் லோஸ் பார்க்க தெரிஞ்சா போதும். இப்போ நீங்க எதுவுமே கத்துக்க மாட்டீங்க. என்ட்ட வந்து அதெல்லாம் அது மாரி இல்லாம கமெண்ட் வந்து ப்ரோ அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்றது? ப்ரோ எந்த ப்ரோக்கர் பெஸ்ட்டு? அப்படிலாம் கேட்குறீங்க. இன்னும் கத்துக்கவே இல்ல. எதுக்கு அங்க போறீங்க? ஆ? மரம் ஏறுட்டு அப்புறம் தான் நம்ம பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படணும். நீங்க ஆனா மரமே ஏற ஆரம்பிக்கல, பழம் குடுங்க. எப்படி பழத்த சாப்பிடுறதுன்னு என்ட்ட வந்து கேட்டா, நான் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு லாஸ்ட்டா தான் நான் சொல்லிக் குடுப்பேன். அதே மாரி நீங்க என்ட்ட கத்துனீங்க, என் ஸ்டூடெண்ட்டா இருந்தா, நீங்க நான் சொல்லி தர வரையும் எந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம், எங்க போயிட்டு வந்து அக்கவுண்ட் வாங்கலாம், அப்படிலாம் பார்க்கக்கூடாது. கத்துக்கிட்டு ஒழுங்கா ப்ராப்பரா நம்ம பண்ணலாம். நான் சொல்றத கேளுங்க. அத விட்டு வந்து நான் இப்பயே புடுங்க போறேன், ஒண்ணும் தெரியாம அப்படிலாம் போனா லாஸ் ஆயிரும். தேவையில்லாதது இது. நம்ம வந்து டிசிப்ளினா நம்ம வந்து நல்லா பண்ணலாம். சொல்றத கேட்டு ஒழுங்கா இருங்க. ஸோ ஈக்குவலைஸ், ஈக்குவலோஸ்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு. ஸ்விங் ஐ, ஸ்விங் லோனா என்னன்னு தெரிஞ்சுச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அதெல்லாம் எப்படி பார்க்குதுன்னு பார்ப்போம். அப் ட்ரெண்ட்னா ஒண்ணும் இல்ல. மார்க்கெட் வந்து மேல போற மாரி இருக்கும். இப்போ ஒரு டூல் மார்க்கெட் வந்து மேல போச்சுன்னா, அது வந்து அப் ட்ரெண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மார்க்கெட் இந்த மாரி மேல போகுது, மேல போகுதுன்னா இது மாரி தான் அப் ட்ரெண்ட். மார்க்கெட் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு மேல போகுதுன்னு. ப்ரோ அப்ப எதுக்கு ஸ்விங் ஹை சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க மேல போம்போது நமக்கு வந்து இங்க ஒரு இது இருக்கும். இங்க வந்து ஸ்விங் ஐ இருக்கும். இதான் நான் அதுக்கு தான் சொன்னேன். இந்த ஸ்விங் ஐய உடைச்சுட்டா நம்ம வந்து மேல போவோம். லைக் வந்து ஒரு அப் ட்ரெண்ட வந்து நீங்க எப்படி பார்க்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ஐ. ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து ஹையர் ஐ, லோவர் ஹையர் ஐ அப்படின்னு ஸோ இதான் வந்து ஒரு அப் ட்ரெண்டோட ஃபார்மேஷன். மார்க்கெட் வந்து மேல போகும். உங்களுக்கு பார்த்தாலே மார்க்கெட் மேல போதா இல்லையான்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இதுல வந்து டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்றது? இது வந்து உங்களுக்கு ஹையர் ஐ, ஹெச்ஹெச், ஹெச்எல் ஸோ ஒரு அப் ட்ரெண்ட்னா இப்படி தான் இருக்கும். ஹையர் ஐ இருக்கும், ஹையர் லோ, ஹையர் ஐ, ஹையர் லோ.
இப்போ ஸ்விங் ஐனா என்ன நம்ம பார்த்தோம்ல, அப்போனா ஸ்விங் ஐ தான் நம்மளுக்கு இங்கே ஐஆர்ஐ. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் கிரியேட் பண்ணிட்டா, இங்கே வந்து அந்த கேண்டில் இருக்கா, இது வந்து அந்த கேண்டில் ஐ வச்சுட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி ரீட்ரெஸ்ட் ஆகும். ரீட்ரெஸ்ட் ஆகுறதுனா என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இதான் வந்து அப் ட்ரெண்ட். இப்படி மார்க்கெட் இப்படி உடச்சி போகணும் அந்த ஸ்விங் ஐயை. நம்ம பார்த்த ஸ்விங் ஐ வந்து இப்படி இருக்கும். இந்த மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு அந்த இதை வந்து உடச்சிருச்சு. அந்த ஸ்விங் ஐயை உடச்சிட்டு திருப்பி மேலே போயிட்டு இன்னொரு ஸ்விங் ஐ வச்சு திருப்பி கீழே வந்து இன்னொரு ஸ்விங்கில் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு திருப்பி மேலே போய் ஒரு ஸ்விங் ஐ வைக்குதா, இதான் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட். புரியுதா உங்களுக்கு? ஐஆர்ஐ இங்கே ஒரு ஸ்விங் ஐ இருக்கும். ஸ்விங் ஐ கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துட்டு ஸ்விங் லோ கிரியேட் பண்ணும். ஸ்விங் லோலாம் பார்த்தோம்ல, அதை கிரியேட் பண்ணும். அதை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த ஐஆர்ஐயை உடச்சிட்டு திருப்பி ஒரு ஐஆர்ஐ வைக்கும். திருப்பி ஒரு ஐஆர்ஐ வச்சுட்டு திருப்பி வந்து கீழே வந்து கொஞ்சம் லோவர் லோ ஐயர் லோ வைக்கும். ஐயர் லோ வச்சுட்டு திருப்பி கிரியேட் பண்ணி இந்த சைக்கிள் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இதுவே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்னா என்னன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் ஐஎஸ்ஐ வந்து எதை குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ட்ரெண்டை குறிப்பிடுறது. ஃபர்ஸ்ட் லெட்டர் ட்ரெண்டை குறிப்பிடுறதுனா எப்படி ப்ரோ சொல்லிட்டா, இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட். அதாவது வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட். புல்லிஷ் மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்கு. புல்லிஷ்னா மேலே போகுது, அதாவது ஐ. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ட்ரெண்டு ஐ. இதில் டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா லோன் இருக்கும். நான் பியரிஷ் கீழே போகுது லோ. ஸோ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ட்ரெண்டை குறிப்பிடுறது இருக்கும். செகண்ட் லெட்டர் ஸ்விங்கை குறிப்பிடுறது இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஸ்விங்கு? ஐ. அதாவது ஸ்விங் ஐ, இது வந்து ஸ்விங் லோ. அது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ட்ரெண்டை குறிப்பிடுறதா. ஸோ ஐ, இது வந்து ஒரு ஸ்விங் ஐ. ஸோ ஐயர் ஐ. இது வந்து என்னது? அப் ட்ரெண்டு. ஸோ ஐ, இது வந்து என்ன ஸ்விங்கு? ஸ்விங் லோ. ஸோ வந்து ஸ்விங் ஐயர் லோ. ஐயர் ஐ, ஏன்னா ஸ்விங் அப் ட்ரெண்டு. ஏன்னா ஸ்விங் வந்து ஐ, ஸ்விங் ஐ இது. அண்ட் வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு. ஸோ ஐயர் ஐ. அண்ட் வந்து ஐயர் லோ, இது வந்து என்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்டு. ஸோ ஐ. எல்லோ வந்து என்னது? ஸ்விங் வந்து லோ. ஸ்விங் லோல இது, அதனால லோ. ஸோ ஐயர் ஐ, ஐயர் லோ, ஐயர் ஐ. இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்ட்னா என்ன? லோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? லோவர் ஐ. ஸோ வந்து டவுன் ட்ரெண்ட்னால லோ. லோவர் ஐ. இது வந்து என்ன ஸ்விங்கு? ஐ. ஸ்விங் ஐனால லோவர் லோ. லோவர் ஐ. டவுன் ட்ரெண்ட் ஸ்விங் ஐ. இது வந்து என்னது? எல்எல். அப்படின்னா என்னது? லோவர் லோ. லோவர் லோனா என்னது? லோவர் ஃபர்ஸ்ட் லோ வந்து என்ன குறிப்பிடுது? ட்ரெண்டு. எல் போட்டாச்சு. இது வந்து என்ன ஸ்விங்கு? ஸ்விங் லோ. ஸோ எல். ஸ்விங் டவுன் ட்ரெண்டு பிளஸ் ஸ்விங் லோ, லோவர் லோ. இது வந்து என்னது? ஸ்விங் லோவர் ஐ. லோவர் ஐ வந்து என்ன குறிப்பிடுறது? ஸ்விங் வந்து என்ன ஸ்விங்கு? டவுன் ட்ரெண்டு, அதனால லோ. இது வந்து என்ன? சாரி, ட்ரெண்ட் வந்து என்ன ட்ரெண்டு? லோ, டவுன் ட்ரெண்டு. ஸோ வந்து எல்லு. ஹெச் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங்கு இது வந்து ஐ தானே. நம்ம 3 லெட்டர் பார்க்கும்போது மேலே இருக்கிறது வந்து ஐ இருந்தால் லோ. ஸோ வந்து அந்த 3 கேண்டிலில் பார்த்தா நீங்கள் வந்து ஐயா இருக்கும். ஐயா இருக்கனால லோவர் ஐ. இது வந்து என்னது? லோவர் லோ. ஏன்னா டவுன் ட்ரெண்டு, ஸ்விங் லோ. பா, இதான் வந்து உங்களுக்கு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இதான் மெயினாக இருக்குதா. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு கன்சால்டேஷன். இதுலேயே வந்து கன்சால்டேஷன் ஒன்று இருக்கு. மார்க்கெட் மேலேயும் போகாது, கீழேயும் போகாது. ஓ, இது மாதிரி இருந்தால் அது கன்சால்டேஷன். இதில் வந்து உங்களுக்கு ஐயர் லோ அப்படிலாம் கிடையாது. லோ ஐ, லோ ஐ, லோ ஐ, லோ ஐ, லோ ஐ, அது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஐயர் லோ அப்படிலாம் கிடையாது. ஓ, இது வந்து லோ, இது வந்து ஐ, லோ ஐ. ஏன்னா இது கன்சால்டேஷன். மார்க்கெட் மேலேயும் போல, கீழேயும் போல. தான் உங்களுக்கு ஸோ லோ ஐ, லோ ஐ, லோ ஐ, லோ ஐ. இந்த ஒவ்வொரு ஐலையும் 3 கேண்டில் இருந்து நடுவில் இருக்க கேண்டில் மேலே ஐ வந்து அந்த நடுவில் இருக்க கேண்டில் ஐ வந்து முன்னாடி இருக்க கேண்டில் பின்னாடி இருக்க கேண்டில் ஐயோட மேலே இருந்து ஐ. லோ இருக்க லோ, இந்த ஸ்விங் லோ இருக்கு பார்த்தீங்களா. இந்த லோவில் வந்து நடுவில் இருக்க கேண்டில் லோ வந்து முன்னாடி இருக்க கேண்டில் பின்னாடி இருக்க கேண்டில் 2 கேண்டில் லோவோட கீழே இருந்தால் அது லோ. ஸோ ஐ லோ, ஐ லோ, ஐ லோ எல்லாமே இங்கே. ஸோ இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். பார்த்தாச்சா? இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் பார்ப்போமா. இங்கே பாருங்க,
மார்க்கெட் வந்து மேலே போகுது. கிளியரா வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ வந்து நீங்க இங்க எப்படி வந்து நீங்க ஸ்விங்க டிசைட் பண்ணுவீங்க பாருங்க. நம்ம வந்து ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் இல்ல 4 கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ இருந்தா என்னதான் ஐ இருந்தாலும் இது கொஞ்சம் ஈக்குவலா தான் இருக்கு. இது ஐயர் ஐன்னு வச்சு ஆமா. நீங்க ஐயர் ஐன்னே வச்சுக்கலாம். ஐ, ஐயர், ஐ. இது வந்து ஐயர் ஐயா. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்விங் பாயிண்ட்டும் நீங்க தேடி கண்டுபிடி. சரி இது ஒரு ஐ. ஏன் இது ஒரு ஐ? ஸோ கைஸ் நான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இங்கே காட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, கன்சால்டேஷனு. ஓகேவா? இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு. கன்ஃபார்ம் பண்ண வந்து உங்களுக்கு வந்து எங்கப்பா அந்த பாத் டூலு. ஸோ இங்கேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். கலர் மாற்றி விடு. ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியுதா? மார்க்கெட் வந்து கிளியராக வந்து இங்கே மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டோன்னே இங்கே நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஐ இருக்குது எங்கெங்கெல்லாம் லோ இருக்குன்னு நீங்கள் வந்து நோட் பண்ணணுமா? ஸோ வந்து நம்ம இது கூட இது கிடையாது. இப்போ வந்து இதுதான் டேரெக்டாக வந்து நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். ஏன் இது டேரெக்டாக வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இது பண்ணிட்டோமா? ஸோ நமக்கு வந்து இது வந்து டெக்ஸ்ட்டு எங்கப்பா? இது வந்து நம்மளுக்கு ஒரு ஐயர் ஐ. அடுத்தது இதுக்கு அடுத்தது இது ஐயர் ஐ. இதுக்கப்புறம் இது ஐயர் ஐ. இதுக்கப்புறம் இது ஐயர் ஐ. மொத்தம் 4 ஐயர் ஐ கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்கெல்லாம் ஐயர் ஐன்னு பார்க்கலாமா? இது ஒரு ஐயர் ஐ. ஏன்னா இந்த ஸ்விங்கு பாருங்க கரெக்டாக 3 கேண்டில் இருக்கு. ஸ்விங் ஐ, அடுத்தது ஸ்விங் ஐக்கு அப்புறம் இங்கே ஒரு லோ இருக்கு. ஐயர் லோ. இது வந்து ஹெச்எல். இது வந்து ஏன் ஐயர் ஐ? இது வந்து ஒரு ஸ்விங் ஐ. அப் ட்ரெண்ட் போகுது. ஐ வந்து ட்ரெண்டை குறிப்பிடுறது. இந்த செகண்ட் ஹெச் வந்து ஸ்விங் குறிப்பிடுறது. ஸோ இது வந்து ஐயர் ஐ. இது வந்து ஐயர் லோ. ஏன்னா ஸ்விங்கு வந்து என்ன ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு, ஸ்விங் வந்து லோ, ஐயர் லோ. அடுத்தது வந்து இன்னொரு வந்து ஐயர் ஐ. ஏன் ப்ரோ இங்கே விட்டுட்டு நீ வந்து இதை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க இங்கே வந்து ஐ இருக்கு. பட் என்னதான் இந்த வந்து இங்கே இருக்கிறதுலே லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே லோ. இந்த லோ வந்து இந்த லோ தூக்கிடுச்சு. நீங்கள் இதுவும் வைக்கலாம். பட் வந்து நான் வந்து இது மாதிரி எடுக்க மாட்டேன். இங்கே இருக்குன்னா இதுதான் இதில் இருக்கிற லோ. ஸோ நான் அப் ட்ரெண்டில் வந்து நீங்கள் இருக்கிறதுலே லோவாக தான் பார்க்கணும். இந்த லோ வந்து எடுத்துச்சுன்னா நீங்கள் இது ஐயர் லோவாக இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா லோவும் வந்து இந்த லோவெலாம் எடுத்திருக்காது. ஸோ வந்து இந்த லோவை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எடுத்திருக்காது. அப் ட்ரெண்டில் எப்போவுமே லோவை எடுக்காத லோவாக வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ நான் இங்கே குறிப்பிட்ட லோ பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்காது. ப்ரோ அப்போனா இந்த லோவையும் தானே ப்ரோ எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த லோ வந்து இந்த ஸ்விங் இடத்துல வந்து இருக்கிறதுலே ஐ என்னது? ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஐ. அப்போனா நம்ம இந்த ஐயெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. இங்கே இருக்கிறதுலே எது ஐயோ இதுதான். அப்போ இதுதான் நமக்கு ஐ. அந்த ஸ்விங்லேருந்து பார்த்தா நீங்கள் வந்து இதை வந்து லோவாக எடுக்க முடியாது. இந்த ஸ்விங் எது அடுத்தது இந்த ஐயர் ஐ எது பிரேக் பண்ணுறதுன்னு பாருங்களேன். இந்த ஐயர் ஐ வந்து இதுதான் பிரேக் பண்ணிருக்கு. அப்போனா நம்மளுக்கு இதுக்கப்புறம் இதுதான் வந்து ஐயர் ஐ. நீங்கள் நல்லா உங்களுக்கு எப்போவுமே பார்த்தா தெரியும். ஐயர் ஐ பிரேக் ஆகிட்டோன்னு தான் இன்னொரு ஐ நீங்கள் எடுக்கணும். இதுலேயும் பாருங்க இது பிரேக் ஆயிடுச்சா? இந்த ஐயர் ஐ பிரேக் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு இன்னொரு ஐயர் ஐ ஐயர் லோ எடுக்கணும். இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே ஐயர் ஐ எடுத்து வச்சிருச்சு. அடுத்தது ஐயர் லோவும் வச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்விங்கை வந்து நம்மளுக்கு அடுத்தது வந்து அப் ட்ரெண்டாக இருக்கணும்னா இந்த ஐயர் ஐயை பிரேக் பண்ணிட்டு திருப்பி மேலே போகணும். ஸோ ஐயர் ஐ பிரேக் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிருக்கு. இது ஏன் எடுக்கலன்னு நான் காரணம் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஐயர் லோ இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஐயர் லோ வந்து இங்கே எடுத்துருச்சு. அப்போனா எனக்கு இங்கே வந்து இந்த இடத்துல எனக்கு இதுதான் ஐயர் லோவாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு இதுதான் ஐயர் லோவாக இருக்கணும்னா எனக்கு இங்கே இருக்கிறதுல எது ஐயே? ஸோ இதுதான் எனக்கு ஐ. அப்போனா இது ஐயர் ஐயா வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ இங்கே ஐயர் லோ அண்ட் ஐயர் ஐ வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு திருப்பி இந்த ஐயர் ஐயை உடைச்சாதான் நான் இன்னொரு ஐயர் ஐ அண்ட் ஐயர் லோ பார்க்க முடியும். ஸோ எனக்கு வந்து இங்கே உடைச்சிடுச்சா? உடச்சிட்டு என்ன போயிருக்கு? மேலே மார்க்கெட் போய் இன்னொரு ஐயரை செட் பண்ணிடுச்சு. இதுதான் ஐயர் ஐன்னு இது பண்ணிட்டு அடுத்தது கீழே மார்க்கெட் வந்து இன்னொரு ஐயர் லோவும் செட் பண்ணிடுச்சு.
அப்போ வந்து ப்ரோ இன்னும் கொஞ்சம் கீழே போவோம், அதெல்லாம் நான் எப்படி பார்க்குறது? அதெல்லாம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. மார்க்கெட் எங்கே போய் ஹையர் லோ வைக்கும், எங்கே போய் ஹையர் ஹை வைக்கும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்ப்பீங்க. எப்போவுமே வந்து உங்களுக்கு இது புரியாது. பட் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும் எங்கே வந்து ஹையர் லோ வைக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட். உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு எஃப்இஜிலேருந்து தான் மார்க்கெட் எப்போவுமே வந்து இது பண்ணிட்டுருக்கோம். பட் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு லிக்விடிட்டி எப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. இப்போதைக்கு அதெல்லாம் உங்களுக்கு எங்கே வைக்கும்னு தெரியாது. நீங்கள் மார்க்கெட்டை டேப் ரீட் தான் பண்ண போகிறீங்க. மார்க்கெட்டை பார்த்தோம் மேலே போதா மார்க்கெட்டு, கீழே போதா மார்க்கெட்டு, சைடு வேஸில் போதா மார்க்கெட்டு, அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவையே தவிர வேறு எதுவுமே இப்போ தேவையில்ல. ஸோ இங்கே ஐயராய் இங்கே ஐயரில் டிசைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு திருப்பி ஐயராய் வைக்கணும். மார்க்கெட் வந்து எங்கே உடச்சிருக்கு? இந்த ஐயர் இங்கே உடச்சிருக்கு. இங்கே உடச்சிட்டு திருப்பி இன்னொரு ஐயரை வச்சிருக்கா. ஸோ நம்மளோட ஐயரை அடுத்தது வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐயர் லோ கிரியேட் பண்ணணும். மார்க்கெட் கிரியேட் பண்ண வந்து கீழே வந்துட்டு இதுக்கு இதில் இதான் லோ. அண்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் இதை வச்சு ட்ரேட் பண்ண போகிறதில்ல. என்னடா இவன் முடிஞ்சு போன மார்க்கெட்டில் காமிச்சிட்டு இருக்கானா, நீங்கள் மார்க்கெட்டு ட்ரெண்டு அனலைஸ் பண்ண கற்றுக்க போகிறீங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதை நீங்கள் எப்போவுமே முடிஞ்சு போன மார்க்கெட்டில் தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. எப்படின்னா வந்து இப்பயே லைவாக போயிட்டு இருக்குன்னா மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கா. இப்போ மேலே மார்க்கெட் போகுது, அப் ட்ரெண்ட் இது. இப்போ மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கா, இப்போ இது ஒரு டவுன் ட்ரெண்டு. நீங்கள் முடிஞ்சு போன டேட்டாவை வச்சு தான் மார்க்கெட் மேலே போதா கீழே போதான்னு சொல்ல போறீங்க. ஸோ வந்து நீங்கள் இதை லைவாக பார்த்து இப்போ மார்க்கெட் மேலே போதா அப் ட்ரெண்ட் ஆக போதா அப்படிலாம் உங்களை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது அதெல்லாம். ஸோ இந்த ஐயரைக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க, திருப்பி ஐயரையே வைக்கல. அப்போனா நம்மளுக்கு வந்து இந்த ஐயரையை உடைக்கலன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டை விட்டுட்டு போயிடுச்சு. ப்ரோ அப்படின்னா இங்கே உடச்சிருக்கே ப்ரோ, இது வந்து ஒரு சின்ன இது கூட நீங்கள் ஐயரையா வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த ஐயரையை எடுத்துட்டு நீங்கள் இது ஐயரையா வச்சுக்கலாம். பட் வந்து இது ஐயரையா வச்சா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ வந்து இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருக்கும். பட் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். இது வந்து அட்வான்ஸ்டு கான்செப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சா? இந்த ஐயரை உடச்சிட்டு மார்க்கெட் மேலேயே போல பார்த்தீங்களா, தொட்டுட்டு கீழே வந்துடுச்சு. அப்படின்னா இங்கே வந்து ஐயரை கிரியேட் பண்ணல, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப்னா உங்களுக்கு என்னென்னு இப்போ தெரியாது. நீங்கள் அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கவும் வேணாம். நம்ம போக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ இதுக்கு அடுத்தது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தாச்சு. அப் ட்ரெண்ட்னா இதுதான் மார்க்கெட் மேலே போகிறது. ஐயரை ஐயர்லோ ஐயரை ஐயர்லோ ஐயரை ஐயர்லோ ஐயரை ஐயர்லோ. ஸோ வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கே இதுதான். போய் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அண்டு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அது மட்டும் பாருங்க. ரேஞ்சு மார்க்கெட் வந்து அது ஈஸி தான், அது ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ ஐயர் நம்ம வந்து அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து நீங்கள் இதையே எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் எங்கேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லோவர் ஐ லோவர் ஐ ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டை வந்து நம்ம வரைஞ்சாச்சு. இது வந்து நம்மளுக்கு என்னது, நான் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னத்தை குறிப்பிடுதுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்விங்கு ஆச்சுன்னா ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்டு லோ. இது வந்து என்னது, ஸ்விங்கு வந்து ஐ எல்ஐ லோவர் ஐ. அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் லோவர் ஐன்னு வைப்போமா, லோவர் ஐ லோவர் ஐ லோவர் ஐ. அதுக்கடுத்து நம்ம என்ன சூஸ் பண்ணோம், லோவர் லோ. இது வந்து நமக்கு லோவர் லோ. ஏன் இது லோவர் லோ, ஸ்விங் வந்து லோ அண்டு வந்து சாரி ட்ரெண்டு வந்து லோ அண்டு ஸ்விங் வந்து லோ. எல்எல் லோவர் லோ லோவர் லோ லோவர் லோ லோவர் லோ. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட். ஏன் வந்து டவுன் ட்ரெண்ட்னு தெரிஞ்சிச்சு, மார்க்கெட் கீழே போகுது. எப்படி நம்மளுக்கு ஐயர் ஐயில் வந்து ஐயர் ஐயை வந்து சாரி எப்படி வந்து அப் ட்ரெண்டில் வந்து நம்மளுக்கு ஐயர் ஐயை வந்து பிரேக் பண்ணிட்டே போச்சோ, இங்கே வந்து நம்மளுக்கு லோவர் லோவை வந்து பிரேக் பண்ணிட்டே போகணும். புரியுதா உங்களுக்கு? அதே கான்செப்ட் தான். இங்கே லோவர் லோ பிரேக் பண்ணிருக்கு, இங்கே லோவர் லோ பிரேக் பண்ணிருக்கு அண்டு இங்கே வந்து லோவர் லோ பிரேக் பண்ணிருக்கு அண்டு லாஸ்ட்டாக ட்ரெண்டு முடியும் போது நமக்கு இங்கே லோவர் லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே போகல. ஸோ நமக்கு ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு. ட்ரெண்டு முடிச்சுட்டு என்ன இருக்கு, ஸோ வந்து உங்களுக்கு இதை வந்து இந்த ஐயரையில் வந்து உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதே கான்செப்ட் தான் இங்கே. இதை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இது இப்படியே போனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதை லோ வச்சுட்டு மார்க்கெட் அப்படியே தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கா, கீழே போயிட்டு திருப்பி ஐயர் ஐ வந்து லோவர் ஐ வச்சிருக்கு.
லோவர் ஹை வச்சுட்டு திருப்பி மார்க்கெட் வந்து லோவர் லோ கிரியேட் பண்ணிட்டு வந்து இந்த லோ உடச்சி லோவர் லோ கிரியேட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு லோவர் ஹை வச்சுட்டு திருப்பி வந்து மார்க்கெட் கீழே வந்து இந்த ட்ரெண்டை வந்து முடிச்சுக்கிச்சு. அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு ரெண்டுத்தையும் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நமக்கு கன்சால்டேஷன்னா என்னன்னு தெரியணும். கன்சால்டேஷன் மீன்ஸ் ரேஞ்சு மார்க்கெட். இதுதான் வந்து நமக்கு வந்து ரேஞ்சு மார்க்கெட். இதுதான் உங்களுக்கு இந்த இடம் தான். இதில் வந்து இதுதான் வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கேருந்து ரேஞ்சு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஐஏ 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 லோவு 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 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு மூவும் பண்ணாமல் இந்த டப்பாக்குள்ளேயே இப்படி சுற்றிட்டு இருக்கு. கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. கன்சால்டேட் மீன்ஸ் ரேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த டப்பாக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கா. ஒரே இடத்துல இந்த மாதிரி மார்க்கெட் சுற்றினா அது வந்து கன்சால்டேஷன்லாம் இருக்கிறது ஈஸி. இதை வந்து நம்ம ஐசிடி டேர்ம்ஸில் போகும்போது நல்லா உள்ளே போய் பார்ப்போம். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டுன்னா என்ன, மார்க்கெட் மேலே போதா கீழே போதா சைடில் போதா அப்படின்னு வந்து உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிச்சு. ஓகேவா. இப்போ வந்து உங்கள் ஹோம் ஒர்க்கே நான் இப்போ பண்ண மாதிரி உங்கள் சார்ட்டில் போயிட்டு பண்ணுறீங்க. ஐயா இங்கேருந்து ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் ப்ரோ. லைக் வந்து நான் இதுக்கு மார்க்கெட்டு இது ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அடுத்தது இங்கேருந்து இது வரையும் டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அடுத்தது மார்க்கெட் வந்து இங்கெல்லாம் கன்சால்டேட் ஆரம்பிச்சிருச்சு. புரிதா. இதை வந்து நீங்கள் ஐயரை இயர்லோ இந்த ஹீரோ யூஎஸ்டிலே பண்ணுங்கள். ஹீரோ யூஎஸ்டி டைம் ஃப்ரேம் வந்து 15 நிமிட்டு. இந்த மாதிரி டூல் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சல, அந்த டூலில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஓகேவா. பண்ணி எனக்கு வந்து இங்கே டிஸ்கார்டில் வந்து ஹோம் ஒர்க்கில் போய் சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி போன வீடியோவுக்கு வந்த கமெண்ட்லாம் வந்து நம்ம பார்த்துருவோம். பக்கா எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட்டிங் வந்துடுச்சு ப்ரோ. என்கிட்ட லேப்டாப் அண்டு பிசி இல்லை ப்ரோ. அண்டு உன் வீடியோ எல்லாம் பார்த்து கற்றுக்கணும் இருக்கேன். உன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கு ட்ரேடிங் ஃபுல்லாக சொல்லித்தாங்க ப்ரோ. கண்டிப்பாக என்கிட்ட லேப்டாப் அண்ட் பிசி இல்லை ப்ரோ. நீங்கள் கற்றுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. பட் ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணும்போது மொபைலுக்கு மூவ் ஆயிருங்க. ஏன்னா ஃபோனில் வந்து சின்னதாக இருக்கும் ஸ்க்ரீனு, நம்மளால் வந்து நல்லா அனலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணி டியூரேஷன் கம்மி பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட போடுறேன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக எடிட் பண்ணி போடுறேன். ஓகேவா. மொபைலில் பண்ண முடியாதா? மொபைலில் வந்து பண்ண முடியும், பட் ப்ரொஃபஷ்னலாக உங்களால் பண்ண முடியாது. அதுதான் டிஸ்கார்ட் லிங்க்கு வந்து இந்த வீடியோ கமெண்டில் இருக்கும். டெமோ அக்கௌண்ட்டில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமா, இல்லை வியூ மட்டும் ட்ரேடிங் வியூவில் மட்டும்தான் பண்ண முடியுமா? நீங்கள் யூஸ் பண்ணுற கேண்டில் எந்த கம்பெனி ஷேரோட ஸ்டாக் அது கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து capital.com நீங்கள் வந்து வெறும் இங்கே போயிட்டு ப்ளஸ்ஸு குத்து ஹீரோ யூஎஸ்டி உங்களுக்கு நார்மலாகவே இருக்கும் ஸ்க்ரீனில். நீங்கள் வந்து புதுசாலாம் ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்ல. நான் வந்து ஓண்டாவா நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ ஃபாரெக்ஸை நான் பார்க்க மாட்டேன். அதாவது இந்த கரன்சி பேர்ஸை நான் பார்க்க மாட்டேன். ஸோ வந்து எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் வச்சு உங்களுக்கு டீச் பண்ண தான் நான் யூஸ் பண்ணுறேனே தவிர நான் மற்றபடி US100 தான். நான் இப்போதைக்கு ஹீரோ யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு டீச் பண்ணேன். நீங்கள் வேணா நான் டீச் பண்ணதை வந்து நான் நாஸ்டாக் தான் பண்ணுறேன் பர்சனலாக. ஸோ நீங்கள் வந்து அதை நாஸ்டாகில் போட்டு நாஸ்டாக்லேயே பண்ணலாம். நான் சொல்லித்தரது நாஸ்டாக்கு தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆனால் நான் நாஸ்டாக் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நாஸ்டாக் தான். ஓகேவா. டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண முடியுமா? டெமோ அக்கௌண்ட் பேர் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண முடியும் ப்ரோ. நீங்கள் வந்து ரியல் கேபிட்டல் போடாமல் விர்ச்சுவல் மணியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம் ப்ரோ. நம்ம என்ட்ரி எடுக்கும்போது எப்படி ப்ரோ ரேஷியோ பண்ணுறது? 1:2 1:3லாம் எப்படி இது ஓகே. இது வந்து எப்படின்னா லைக் வந்து இதுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது ப்ரோ. இதுதான் பொசிஷன் டூல். லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன், இதான் டூலு. உங்களுக்கு வந்து இங்கே வச்சா உங்களுக்கு காட்டும். நீங்கள் மார்க்கெட்டில் இப்போ வந்து இங்கே வந்து நான் செல் எடுக்க போதேன்னா இந்த பொசிஷன் நீங்கள் போட்டிங்கன்னா இதுவாகிடும். இங்கே ரேஷுன்னு ஒன்று காட்டுதா, ரேஷுன்னு போட்டு ஒன்று காட்டுதா, இதில் தான் வந்து ரேஷோ மாறிக்கிட்டே இருக்கா. இது என்னன்னா இதுதான் இந்த டப்பா மேலே இருக்க டப்பா எஸ்எல்னா ஸ்டாப் லாஸ். நான் இங்கே எஸ்எல் வைக்கிறேன்னா இந்த எஸ்எல் டப்பா எத்தனை எஸ்எல் டப்பா வந்து உங்களால் இந்த இடத்துல வைக்க முடியும் அதான். இது ஒரு எஸ்எல் டப்பாவா, இது மாதிரி எத்தனை எஸ்எல் டப்பா வச்சு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஒரு ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் 2 டப்பா வச்சுருக்கேன்னா எனக்கு இந்த 2 டப்பாவில் வந்து எனக்கு 1:2ன்னு காட்டுதா. உங்கள் எஸ்எல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிபி எவ்வளோ இருக்கும். இப்போ எஸ்எல் வந்து ஒரு டப்பா இருந்தால் டிபி 2 டப்பா இருக்கா, அப்போனா உங்களுக்கு வந்து அது 1:2. சப்போஸ் வந்து எஸ்எல் ஒரு டப்பா டிபியும் ஒரு டப்பானா அது உங்களுக்கு 1:1 இருக்கும். புரியுதா உங்களுக்கு.
இப்போதைக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா தேவையில்ல. பட் இது டூல்ஸ் கத்துக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ப்ரோ. நான் ட்ரேடிங் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 வித்ட்ரா பண்ணிட்டேன். அப்புறம் நானும் OALC டிஸ்கால சென்ட் பண்ணணுமா? அது வந்து எப்படி சொல்றது? இது கத்துக்கிற விஷயம். பட் நீங்க வந்து கத் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணா பெட்ரு. நீங்க பண்றது நான் உங்கள பண்ணுங்கன்னு தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கத்துக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. கத்துக்கணும்னு நெனச்சா நீங்க கத்துக்கலாம். உங்க இஷ்டம் தான் அது. நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு கத்துக்கணும்னு ஆசை இருந்தா, நீங்க தாராளமா அனுப்பிச்சு விடுங்க. பார்த்து நான் மத்தவங்களுக்கு மாரி தான் உங்களுக்கும் ஏதாவது தப்பு பண்ணதா சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். அத ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல. இந்த வீடியோ வந்து நான் அவ்வளோ நல்லா பண்ணலன்னு எனக்கே தெரியுது. நான் எப்படி இந்த வீடியோ நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா வந்து சொல்லுங்க. டவுட்ஸ் வந்து கேளுங்க. டவுட்ஸே வந்து கேட்க மாட்றீங்க. அதில கொஞ்சம் பேர் தான் வந்து கேட்குறீங்க. 600 பேர் பார்த்துட்டு 600 பேர்ல என்ன 10 பேருக்கு தான் டவுட் வந்திருக்கா? ஸோ வந்து இது பண்ணுங்க. பை கைஸ் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.